சிஎஸ்கே அணியின் கேப்டனாகும் சஞ்சு சாம்சன். தல தோனி கொடுத்த அந்த ஒரு மெசேஜ். ருத்ராஜின் ரியாக்ஷன் என்ன? கொண்டாட்ட வெள்ளத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள். பயங்கர மாஸ்டர் பிளான் போட்ட நம்ம தல தோனி. அதாவது நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இந்திய ரசிகர்களால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாத தருணமாக மாறியிருக்கிறது. அந்தளவுக்கு இந்த தொடர் முழுக்க இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது பேய்த்தனமாகவே இருந்தது. அதிலும் குறிப்பாக நம்ம சஞ்சு சாம்சனுக்கு இந்த தொடரில் ஒரு சில வாய்ப்புகள் மட்டுமே தான் கொடுக்கப்பட்டது. அதுவும் அபிஷேக் சர்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் சஞ்சு சாம்சனுக்கு மாற்று வீரர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் சஞ்சு சாம்சன் இந்த தொடரில் களமிறக்கப்பட்டார். அப்படி களமிறங்கிய இவர் அடுத்த 10 வருடத்திற்கு இந்திய அணியில் நிரந்தர இடத்தை பிடிக்கும் அளவுக்கு ஆணித்தனமான பெர்ஃபார்மன்ஸ்களை அள்ளி வீசிவிட்டார் சஞ்சு சாம்சன். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், இந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றது என்பது சஞ்சு சாம்சன் இல்லை என்றால் இது சாத்தியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு சஞ்சு சாம்சனின் பங்களிப்பு என்பது இந்த தொடரில் முழுக்க முழுக்க பரவலாகவே இருந்தது. அதனால்தான் இந்த உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சனுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. அதுவும் T20 உலகக்கோப்பையை சஞ்சு சாம்சனின் தொடர்ச்சியான அதிரடி மூலமாகத்தான் இந்திய அணி பெற்றது என்பது இந்திய அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும், நம்முடைய சிஎஸ்கே அணி ரசிகர்களுக்கு இது இரட்டை சந்தோஷமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம், இந்த வருட IPLலில் சிஎஸ்கே அணியில்தான் சஞ்சு சாம்சன் விளையாட இருக்கிறார். ஆகவே சஞ்சு சாம்சன் இந்த நேரத்தில் வெறித்தனமான ஃபார்முக்கும் திரும்பிவிட்டார். இந்த சமயத்தில் IPL போட்டிகளும் இன்னும் 2 வாரத்தில் தொடங்க இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே வெறியான ஃபார்மில் இருக்கும் நம்முடைய சஞ்சு சாம்சன் இப்போது உடனடியாக தொடங்க இருக்கும் இந்த IPL போட்டிகளிலும் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்குவது என்பது உண்மையிலேயே சிஎஸ்கேவுக்கு இயற்கையாகவே உருவான மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் ஏற்கனவே சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட், நம்மதல தோனி, டிவால்ட் பிரேவிஸ், சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே உள்பட நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் உள்ளிட்ட நிறைய பேர் சிஎஸ்கே அணியில் இருக்கின்றனர். இதில் இப்போது கூடுதல் பலமாக சஞ்சு சாம்சனும் இந்த பேட்டிங் வரிசையில் இணைந்திருக்கிறார். அதுவும் சமீப காலமாகவே சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் பேட்டிங் தான். ஆக அதற்கும் இப்போது சஞ்சு சாம்சன் மூலமாக தீர்வு கிடைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி பார்த்தால் ஓப்பனிங்கில் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்குவார் என்பதும் உறுதியாகிவிட்டது. ஆகவே சிஎஸ்கே அணியில் இதுவரை பலவீனமாக இருந்த, அதாவது கடந்த சில வருடங்களாக பலவீனமாக இருந்த பேட்டிங்கையும் பலவீனமாக இருந்த ஓப்பனிங்கையும் சரி செய்யும் விதமாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டார். மேலும் சிஎஸ்கே அணியில் பவுலர்கள் என்று பார்த்தால் ஓரளவுக்கு சிஎஸ்கே அணி ஏற்கனவே பலம் வாய்ந்த அணியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாதன் எல்லிஸ், கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, ஜேமி ஓவர்டன் என்ற நட்சத்திர பவுலர்கள் சிஎஸ்கே அணியில் இருக்கின்றனர். ஆகவே கடந்த சில வருடங்களாக பலம் குறைந்த அணியாக இருந்த சிஎஸ்கே அணி இந்த வருடத்தில் பலம் பொருந்திய அணியாக மாறியிருக்கிறது. அதே சமயம் இப்படியாக சஞ்சு சாம்சனின் வருகை என்பது சிஎஸ்கே அணிக்கு இப்போது இரட்டை பலமாக மாறியிருந்தாலும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அடுத்த ஒரு சர்ப்ரைஸும் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் வெறும் பேட்ஸ்மேனாக மட்டுமே சிஎஸ்கே அணியில் விளையாடப் போவதில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணியின் கேப்டனாகவும் பொறுப்பேற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் அதிகாரப்பூர்வ கேப்டன் என்றால் அது ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான். ருத்ராஜ் இல்லாத சமயங்களில்தான் தல தோனி கேப்டனாக விளையாடி வருகிறார். ஆகவே இனிமேல் அந்த இடத்தையும் சஞ்சு சாம்சன் கைப்பற்றி விடுவார். அதாவது சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவியை தல தோனியே தானாக முன்வந்து கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து சிஎஸ்கே வட்டாரங்களில் பேசப்பட்டது என்னவென்றால், ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக தொடர்வார் என்றும், ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் பங்கேற்க முடியாத போட்டிகளில் சஞ்சு சாம்சன் தான் கேப்டனாக விளையாடுவார் என்றும், இனிமேல் கேப்டன் பொறுப்பில் தல தோனியின் தலையீடு இருக்காது என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு சில போட்டிகளில் கேப்டன் பதவியை
தானாக முன்வந்து சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற முடிவையும் தல தோனி எடுத்திருக்கிறாராம். இது குறித்து தல தோனியும் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர்களும் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். ஆகவே இத்தகைய பேச்சுவார்த்தைகளில் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சில போட்டிகளில் கேப்டன் பொறுப்பு கொடுத்து பார்த்து அதன் மூலம் சிஎஸ்கே அணியின் ரிசல்ட் என்பது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டுத்தான் ருத்ராஜை நிரந்தர கேப்டனாக நியமிப்பதா அல்லது சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவி கொடுப்பதா என்ற முடிவை சிஎஸ்கே நிர்வாகம் எடுக்க இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த ஒரு விஷயத்தை தோனி தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதே சமயம் இதற்கு ருத்ராஜ் கெய்க்வாட்டும் கூட இது சரியான முடிவுதான் என்றும் கூறியிருக்கிறாராம். அதற்கு காரணம், நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்தவரையில் இவர் பிளேயராக இருக்கும்போது சிறப்பாக விளையாடி வந்தார். அதுவே சிஎஸ்கே அணியின் கேப்டனாக பொறுப்பேற்றதற்கு பிறகு பதட்டமும் பொறுப்பும் அதிகமாக இருந்ததால் இவருடைய பேட்டிங்கில் அது அப்பட்டமாகவே வெளிப்பட்டது. ஆகவே இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி கொண்டு சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்தால் ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய ருத்ராஜ் கெய்க்வாட் போல பேட்டிங்கில் கலக்க முடியும். ஆகவேதான் இந்த ஒரு முடிவை ருத்ராஜ் கெய்க்வாட்டும் வரவேற்றிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக ஒரு சில போட்டிகளில் விளையாடுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அந்த போட்டிகள் என்பது ஐபிஎல் தொடர் ஆரம்பித்த உடனே சஞ்சு சாம்சனுக்கு முதலிலேயே கொடுக்கப்படுமா அல்லது இடையில்தான் ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போதுதான் சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் கூட கேப்டன் பதவி இல்லை என்றால்தான் சிறப்பாக விளையாடுகிறார். ஆகவே ஐபிஎல் போட்டிகள் தொடங்கியவுடனே சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவி கொடுப்பது என்பது அந்தளவுக்கு சிறந்த முடிவாக இருக்காது. ஆகையால் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி சிஎஸ்கே அணி ஒரு சில வெற்றிகளை பெற்ற பிறகு வேண்டுமானால் சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவியை கொடுத்து முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு முடிவை எடுப்பது என்பது சிஎஸ்கே அணிக்கு பேக் ஃபயராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த ஒரே ஒரு சீசனில், அதாவது நடக்க இருக்கும் இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் முழுக்க முழுக்க அனைத்து போட்டிகளிலும் தல தோனியே கேப்டனாக இருந்துவிட்டு, எப்படி தல தோனியே முழு சீசனிலும் கேப்டனாக இருந்துவிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சனுக்கு எந்தவித ப்ரெஷரும் கொடுக்காமல் பேட்டிங்கில் மட்டுமே அவர்களை கான்சன்ட்ரேட் செய்ய விட்டுவிட்டு சிஎஸ்கே அணி கடைசியாக இந்த ஒரு சீசனை இப்படியாக முயற்சி செய்து பார்த்தால் கண்டிப்பாக அது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் பலமாகத்தான் மாறும். ஆகவே அந்த ஒரு முடிவையும் சிஎஸ்கே நிர்வாகம் எடுக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நடைபெற இருக்கின்ற இந்த ஒரு ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணிக்கு யார் கேப்டனாக இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றியும், சஞ்சு சாம்சனுக்கு அந்த பதவியை கொடுக்கலாமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.